हाय एसजी वेंकट चलो विजय प्रशांत यासिर दिशोर भारत विनी वेलकम रंजित हाय विजय प्रशांत हाय हरीश हाय सरन हाय जय गणेश हाय सरवणन कुमार कुटी मणि शक्तिवेल मार्टिन विवेक रूबन कार्तिकेयन युवाकुटी युवराज रविकुमार सुजी अखिल सतीश तिरु हाय दर्शिका हाय माँ विजय शंकर ஓம் நமோ சிவாய ஓம் வாங்க வாங்க. அப்புறம் கார்த்திகேயன் ஓகே, இப்போ ரிப்பீட் மோடில் தான் வந்துட்டுருக்கு. போதும். செல்லக்குட்டி குட் மார்னிங். நமக்கு குட் மார்னிங் தான் எப்போவுமே. சரியா? எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரையும்? நான் நேற்று பார்த்தது காலையில் லைவ் வரணும்னு நினச்சேன், வர முடியல. ஒர்க்கு எனக்கு சரியாக இருந்தது. சரி, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய் சரக்குட்டி, ஹாய் ஜான், மாஸ்மணி, சஞ்சய், சொல்லு செல்லம், எஸ்டி, அரு, ராஜ், அருண், பாலமுருகா, சதீஷ், ஐயப்பன், யூ ஆர் கிரேட், சக்திமா, உமர், அருண் ஹெட்டர், சந்தோஷ் குமார், செல்லோ வா ஐ வாண்ட் மேரிட் யூ. போதுங்க, ஆல்ரெடி மேரிடு தான். அடுத்த ஜென்மத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்துக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது. எப்படி இருக்கேன் சசிகிரன், இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாப்பா ஹாய் பாப்பா. ஸ்வர்ப சொல்லுடா. விஜய், சபரி, மேக், கார்த்தி, கும்தாஜா, யுவர் சாக்லேட் சூப்பர், தேங்க்யூ. இன்னைக்கு ஃபுல்லும் உன்னோட வீடியோ தான் பார்த்தேன். அச்சோ எஸ்ஜி, என் தங்கம் தங்கமே தங்கம். ட்ரீம் ராஜ் என்று அழைக்கும்போது ராவாக இருக்கிறது. ராஜ். விஜய் தியாகராஜன், உங்கள் வீடியோ பார்த்தா சும்மா இருக்க மாட்டேங்குதா? நிஷு, சுதிர், சசிகரன், சந்துரு, எஸ்ஆர்கே, வாய்ஸை கேட்கும் போதே மூடாகுதா? என்னங்க இது? அநியாயமாலாம் இருக்கு. இந்த கடவுள் ஏங்க இப்படி படைச்சு வச்சிருக்காரு? வாய்ஸை கேட்கும் போதே இப்படி ஏற அளவுக்கு காடு தாங்க இப்படி பண்ணி வச்சிருக்காரு. அவரை நம்ம போய் தட்டி கேட்போம். ஏன் இப்படி என்னோட ஃபேன்ஸை மனசை போட்டு வதைக்கிறீங்க, ஏன் இப்படி கதைக்கிறீங்க அப்படின்ட்டு. செல்லக்குட்டி ஹாய். மோனி குட்டி குட் மார்னிங். மோனி, சரோமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்னோட நினப்பு யாருக்காவது வந்துச்சா இன்னைக்கு ஃபுல் டே? தியாகம் உங்களுக்கு வந்துச்சா? புருங்கி, அப்புறம் ஹரிபிரசாந்த், சிவகுமார் சென்னையா நீங்கள்? வெல்கம் பட்டு. அம்மு, நான் சாப்பிட்டேன். சப்பாத்தி, மட்டன் குருமா. நேற்று வச்சல, இன்றைக்கும் அதே தான், ஆனால் சப்பாத்தி. ஆனால் இப்போ புதுசாக சுட்ட சப்பாத்தி. நேற்றும் நைட்டும் சப்பாத்தி தான் சுட்டது, இப்போவும் சப்பாத்தி தான் சுட்டது. பாப்பு, அமுல் பேபி ஒன்றும் பண்ணிடாதீங்க, என் செல்லத்தை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அப்பாவிங்க, கொண்டுட்டு போயிட்டு பத்திரமா விட்டுட்டு வாங்க யாராச்சும். டேய் மாறி, சூரி, போய் நம்ம அமுல் பேபி பத்திரமா விட்டுட்டு வாங்கடா. ஹாய் அமுல் பேபி, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மிமிக்ரி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வந்ததாக ஞாபகம் உங்களுடைய உருவத்தை செதுக்கி பாருங்க. வாந்தி எவ்வளவு வாந்தி எடுத்தீங்களா என் முகத்தை பார்த்துட்டு? அபி ஹாய் அபி. பட் காமன் லைவ் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தீங்களா? சரி வந்துட்டீங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸ்க்ரீனை 2 times டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சிப்பி 90 degree இன்வெஸ்ட் யூடியூபில் மட்டுமே. சுவேதா நல்லா தான் இருக்கும். அகமதா நல்லா தான் இருக்கும். ஆனந்தா
பண்ணிட்டேன், வெயிட் படிங்க. ஓகே பவன், தேங்க்யூ பவன். விடுங்க, அவங்களே தரமாக கவனிச்சிடலாம். அப்புறம் வந்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் எல்லாருடைய லைவையும் வாட்ச் பண்ணிட்டு தான் நான் என்னோடய லைவை ஆன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாருடைய லைவ்லையும் சேம் கமெண்ட் இப்போ சொன்னார்ல பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு, சேம் இதே கமெண்ட்ஸை நான் எல்லாரோட சேனலில் இப்போ நான் படித்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் சுகம் தமிழ், ஹாய் சுகம். சுவைத்தா வாங்க. ஓகே, போட்ட கமெண்ட்ஸை போடாதீங்க, வேறு டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. லவ் யூ மாமா பியா. சோபன், ஹாய் சோபன். பாடி, ஹாய் பாடி, எப்படி இருக்கீங்க? ஜிபே நம்பர்லாம் வேண்டாங்க, எனக்கு ஜிபேலாம் தேவையில்லை. நீங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா விடுங்க. இந்த கீப்பெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கேட்கக்கூடாது, ஓகேவா? நீங்கள் இப்படி கேட்குறதுனால தான் ஃபேக் ஐடிங்க உங்களை மாதிரி ஆட்களை வச்சு நல்லா ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு சேனலும் யாருக்கிட்டையும் உங்களுக்கு ஜிபே அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. உங்ககிட்ட யாரும் ஜிபேலாம் எதிர்பார்த்து யூடியூப்க்கு வர கிடையாது. உங்ககிட்ட எதிர்பார்த்து வர்றது லைக், சப்ஸ்கிரைப் 2 போட்டால் போதும். 3வது உங்கள் விருப்பம் ஜாயின் பண்ணுறது. எங்களுக்கு வேற கிளைகளே கிடையாது. சொல்லுங்க எழுப்பு. சிவகுமார் சொல்லுங்க தங்கம். சரோ பேக் டு ஃபார்மு தோசை சொன்னேன். குழந்தாய், ஹாய் குழந்தாய். ஓ அவ்வளோ நல்லவங்களா நிலானி? நான் எப்போவுமே என்னோடய சேனலில் இப்படி தான், நீங்கள் ஃபேக் ஐடியை பார்த்து நீங்களாம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னுடைய ஒரிஜினல் சேனலில் சிற்பி 92 கிரீன்வேஸ், சிற்பி 922 கொடைக்குள் மழையில் உங்ககிட்ட நான் கேட்குறது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் லைக் அண்டு சப்ஸ்கிரைபு. வேறு உங்ககிட்ட நாங்கள் ஜிபேவெல்லாம் எதிர்பார்க்க கிடையாது. அது எதுக்குங்க, எங்களுக்கு யூடியூப் போதுங்க. உங்களோட ஜிபே வச்சு நாங்கள் எதுக்குங்க உங்கள் சாபத்தை நாங்கள் வாங்கணும்? அது எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் எங்களுக்கு லைக்கு, சப்ஸ்கிரைப் இது போட்டால் போதும். ஜாயினுங்கிறது உன்னுடைய அத்தியாவசியக்கு மீறி நீ வெட்டியா போய் அங்கங்க குடிச்சு வீணாக்குறத ஒரு ஜாயின் தேவைப்பட்டா போடு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. அப்புறம் ஒன் சைடு அப்படியா? நல்ல தம்பி பாருங்க, கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க. நீங்க சொல்வது அருமையான பதிவு. இவ்வளோதான். நம்மளோட வீடியோஸை திருடி ஃபேக் ஐடி போட்டு பிடுங்குறான்னா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்? அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தவங்களோட சேனலுக்கும் 100 ஃபேக் ஐடி இருக்கும். அதெல்லாம் நம்ம போய் எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருக்க முடியுமா? நம்ம ஒரிஜினலில் என்ன அது மட்டும்தான். அப்புறம் வந்து கோடைக்கல் மழை. நான் உன் மனதில் காயப்படுத்தினால நீ என்னை இப்போது ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணு உடனே. நீ என்னாச்சு மீனா? என்னாச்சு? நல்லா பேசுகிறீங்க. இருக்கிறது இவ்வளோதாங்க, நான் இருக்கிற உண்மையை தான் பேசுவேன். பொய்யா சொல்லி ஒன்றை நான் வந்து இந்த உங்ககிட்ட நம்பரை கொடுத்துட்டு செல்லம் எனக்காக இதை பண்ண அதை பண்ண உன்னை ஏமாத்தியால் நான் விஷயத்த சொல்லி இதான் அதவ சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறியா, லைக்கை போடுறியா, எல்லாம் போய்கிட்டே இரு. பிடிக்கல ஸ்கிப் பண்ண எவ்வளோ நேரம் எடுப்புது, ஸ்கிப் பண்ண போயிட்டே இரு, அவ்வளோதான். பேசுறது பிடிச்சா உட்காந்து பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. நீ இல்லைன்னா இன்னொரு வியூஸ் யூடியூப்பை கொண்டு வந்து இறக்க போகுது, அவ்வளோதான். பார்த்தேன் ஃபேக் ஐடி. ஆமாம் குபேந்திரன், அது எக்கச்சக்கம் இருக்கா. ஓகே விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், யாரெல்லாம் பார்த்தீங்க? பார்க்காதவங்க இப்போ உடனே பார்த்துட்டு ஒரு லைக்கு, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு கமெண்ட்ஸை போட்டுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. எல்லாரும் ஜம்பை பற்றி சொன்னீங்க. நான் கிட்டத்தட்ட 15 வாட்டி அந்த ஜம்புக்கு டேக் எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குதிச்சேன், வலி வந்துருச்சு. செகண்ட் வாட்டி குதிச்சேன், வலி வந்துருச்சு. போய் சோர்ந்து உட்காராதடி நீலா, 10:30 மணிக்கு நீ லைவ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி சோர்ந்து உக்காந்தனா என்ன ஆகுறது? டைம் போயிடுச்சுன்னா வருமா ரிப்பீட்டு? வராது, அடுத்த நாள் தான் கிடைக்கும். ஒழுங்கு மாதிரிதான் போய் ஆடுடி அப்படின்னு போனேன். எனர்ஜியோட ஜம்ப் நல்லாவே பண்ணேன். என்னன்னா கேமரா நான் வச்சு எடுத்து விட்டு சைடில் குதிக்கிறேன், இப்படி குதிக்கிறேன். நமக்கு யாராவது டேக் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளை சூஸ் பண்ணுவாங்க இந்த இடம்ன்ட்டு. நம்மளே வச்சு நம்மளே நம்மளே டைரக்ட், நம்மளே ப்ரொடியூசர், எல்லாமே நம்மளேன்றதுனால இப்படி குதிச்சு அப்படி குதிச்சே ஒரு 10 டேக்கு வேஸ்ட்டாக போச்சு. அப்புறமா தான் பார்த்தேன், ஜூம் வைக்காதடி, நார்மலாக போடு. நார்மலாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஓடி வந்து இந்த ஜம்ப்பு சரியாக அமையல, இது சரியான ஜம்ப், ஒரே டேக்கு சூப்பராக அமைச்சிச்சு. லாஸ்ட்டு 15வது வாட்டி அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? போங்க கைஸ், நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்கள். உள்ள உடனே மேலே தெரிய டிபியை தொடுங்க, சேனல்னு வரும்.
அதை தொட்டு ஷார்ட்ஸில் போயிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு 10 மினிட்டுக்கு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரீல்ஸை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. யார் யார் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம இப்போ இதுலேருந்தே படித்து சொல்லலாம். அக்கா நீங்கள் என்ன தூங்கினேன், ஈவினிங் தூங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலேருந்தே நான் தூங்கினேன். 7:45 தான் நான் எழுந்திருச்சு. இங்கே ஹெவி ரெயினாக இருக்குது. அதுக்கு தான் ஜிம்பல் யூஸு பண்ணுறது நீ தான் போட்டியில் வச்சிருக்கியே, என்ன பண்ணுறது? ஒரு டைம் ஆச்சு. ஷோர் சிவாபுரம் பூ வணிகம் கலந்த முகம். நீங்கள் வணிகம் கலந்த முகம்னா எனக்கு புரியலையே. சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு முத்தம் தர வேண்டும். தர்ஷினி, ஹாய் தர்ஷினி, செம்ம. ஓகே, யாரெல்லாம் இப்போ ரீல்ஸை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லிங்க, நான் கமெண்ட்டை படிப்பேன். போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் மெம்பர்ஷிப் இருக்குங்க. மெம்பர்ஷிப்பு இருக்குது. டைமண்ட் ஷோ இருக்குது. ஒரு டைம் ஓகே சார் ப்ரோ, அப்படி இருக்கு உங்கள் ஹெல்த்து. ஸ்ரீ மீடியா, ஹாய் ஸ்ரீ மீடியா, ஹாப்பி பர்த்டேவா. உன்னோட ட்ராக்ல என்னோட வண்டியை உள்ளே விட்டு ஓட்ட போகிறீங்களா? முடியாது கண்ணா, முடியாது. ஏன்னா என்னோட ரோட்டில் இந்த பக்கமும் செவுரு, இந்த பக்கமும் செவுரு, லாஸ்ட்டாக முட்டை சந்து, ஃப்ரண்ட்டில் பெரிய கேட்டு, அதுக்கு துடுப்புக்கு ஒரு வாட்ச்மேன் வேறு போட்டிருக்கேன். பூட்டு திண்டுக்கல் பூட்டுலேயே நீ அப்படி ஒரு பூட்டை பார்த்துருக்க மாட்டேன். அத்தனை கிலோ பூட்டு, அதை நீ தொடணும்னு நினச்சாலே உனக்கு ஷாக் அடிக்கும். இதில் எங்கேருந்து நீ உள்ளே விட்டு வண்டியை ஓட்டி கேட்டில் நீ அந்த கையை வைக்கும் போதே ஷாக் அடித்து போய் சேர்ந்துடும். வெரி நைஸ் வாய்ஸ் மாமி. தங்கச்சி, நான் கமெண்ட்ஸ் போட்டால் படிக்க மாட்டேறீங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் அரசு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் போட்டாது. தேங்க்யூ ட்ரீம். இன்னும் நிறைய பேர் போடுங்க. உங்களோட பேர் இங்கே நான் சொல்லி நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை இப்போ நான் பார்த்து சொல்லணும். நான் போட்டுட்டேன், கமெண்ட்ஸ் செக் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெயிட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய ரீல்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வரட்டும். அவங்களோட பேர் சொல்லி இப்போ நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்றதை நான் படித்து சொல்கிறேன். மெம்பர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட்ஸ்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணி, இல்லைன்னா போய்கிட்டாரு. டைமண்ட் ஷோ இருக்குது. ஆனந்த், ஹாய் ஆனந்த். அக்கா நார்மலாக வீக்லி தானே? வீக்லி அப்புறம் வாங்க ஜெம்பில் கடை. ஹாய் ஜெயக்குமார், ஹாய் என் தர்ஷன். ஒரு டைம் நான் பார்த்து விட்டேன், தக்கிட. ஓகே, தேங்க்யூ ராஜ் கணேஷ். சந்தோஷ், ஹாய். அப்புறம் பேசணும் சொல்லும், கண்டிப்பாக பேசலாம் பட்டோ. செம்ம. சரி ரோஹி. என்எஸ்பி, ஹாய். என்ன வேணா? தாமஸ் ரீ, ஹாய் செல்லக்குட்டி. செம்ம. சரி, போட்ட கமெண்ட்ஸை போட்டுட்ருக்காது. ஒரு தடவை படிச்சுட்டேன். ரிப்பீட் மூடில் போட்டிங்கன்னா பிளாக் பண்ணிவிடுவேன். ப்ளீஸ் டெல் த சேனல். ஐயோ ரஞ்சித்து. சரவணன், ஹாய் சரவணன். ஹாய். வெளியில் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பேசும். நைஸ் ஹேர், தேங்க்யூ. எஸ் சரவணா, ஹாய் சரவணா. நீங்கள் மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்கள். மாஸ்க் ரிமூவ் பண்ணி நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்க? லிப்ஸு தானே, அது ஜாயின் பண்ணுங்கள். டைமண்ட் ஷோவில் நான் காமிக்கிறேன். அப்புறம் லைக் மேடம், தேங்க்யூ. நபியப்பன், பார்த்தா சாப்பிட்டியா? கரீனா சோப்ரா, சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? ஹேர் கட்டிங்கு கருவாட்டி. ஹையா, கருவாட்டின்னா என்ன அர்த்தம் தெரியலையே. ஹாய் டியர் கோல்டு நிலா. அன்னி எப்படி இருக்கீங்க? நாளமா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. மதுரை உசிலம்பட்டியில். வாங்க வாசு, எப்படி இருக்கீங்க? ஷார்ட்ஸ் அது மாதிரி இப்போல்லாம் பண்ண முடியாது. சாரிங்க, டயர்ட் ஆகிட்டேனா, அதுக்கே. முன்னாடி தெரியுதா? ஓகேப்பா, கண்ட மூடிக்கோ. நீங்கள் என்று சொல்லும்போது தலை கிரும் போதே எப்போ நான் சொன்னேன்? நான் எப்படா அப்படின்னா பின் பண்ணிக்கிறேன் சாரோ. கூந்தல் அலைப்பாயுது, இன்றைக்கும் குளிச்சிட்டியா? ஆமாம் செல்லும், தலை குளிச்சுன்னு செல்லும்.
கோல்டுக்கும் பிளாட்டினம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஹாட்டு தாங்க டிஃப்ரெண்ட்டுன்னு. லெவல் கூடுதல, சில்வரை விட பிளாட்டினம் கொஞ்சம் கூடுதல, அப்போ அதே மாதிரி தான் ஹாட்டும். தொப்பை தெரியுது. தொப்பை தெரியுதுன்னா கண்ணை மூடிக்கோங்க சார். அழகு குட்டிச்சலம் சரவணன் ராமலிங்கம் கோபி தோசை ப்ளீஸா. என்னது மனோ? ஹாய் மனோ. கீ தோசை வேணுமா? 100 ml ஊற்றி. இன்னைக்கு நான் தோசை ஊற்றி சாப்பிடும்போது நெய்யை ஊற்றும் போது எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அக்கா சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூங்க ஜஸ்டின். வெங்கடராமன் ஹாய். ஜெயேஷ் ஹாய். அப்புறம் பூபதி ஹாய் பூபதி. முருகையா, நிக்கு, சலீம், ஸ்ரீடாம், தமிழ்மணி, ரமேஷ், பிரவீன், செந்தில்குமார், சோமா, ரவீந்திரா, அலைன், சிவகுமார் ஹாய் ஹாய். செல்லக்குட்டீஸ் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கு தான் போட மாட்டேங்கிறீங்க. 2 times இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரிய டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் முருகேசா ஹாய் முருகேசா. தினா ஹாய் தினா. விஷ்ணு, சரவணன் ராஜ், சதீஷ் ஹாய் கண்மணி. அப்புறம் சரோ, மோனி. நான் கேட்க மறந்துட்டேன். எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? மோனி, ட்ரீம், சரோ, தலை, நிஷு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சங்கர் வரலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் போட்டுட்டிங்களா ரீல்ஸில்? இப்போ படிப்போமா? படிச்சிடலாமா? என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். வால்யூமை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்ன போட்டிருக்கீங்க? மோகன், தேங்க்யூ மோகன். நீங்கள் ஹக் தானே போட்டிருக்கீங்க. தேங்க்யூ மோகன். சூப்பர் பியூட்டி கார்த்திக்கு. தேங்க்யூ கார்த்திக்கு. இல்லைன்னா நீங்களாம் கமெண்ட்ஸ் போடுவீங்களா? கமெண்ட்ஸ் போட தான் மனசு வருமா? கஞ்சங்கடா கஞ்சன். கமெண்ட் போடுறதுக்கு கூட கஞ்சத்தானே என் சேனலில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். விஷ்ணு ஹாய் விஷ்ணு. தமிழ் ஹாய் தமிழ். அண்ணி தலையிலேருந்து குளிச்சியா? தலையிலேருந்து தாண்டா குளித்தேன். பாதியிலேருந்து எப்படி குளிக்கிறது? நோ டின்னர். ஏன்? செஞ்சு கொடுக்க ஆள் இல்லையா? அதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வேலைக்கு வேலை 3 வேலை டான சாப்பாடை மூஞ்சில் எடுத்து நான் வீசியிருப்பேன் சாப்பிடுன்னு. ஃபஸ்ட்டு ஒல்லியாக இருந்தேன், இப்போது கொளுத்து போயிட்டேன். அட பாவி, ஒரு நாள் குண்டுங்கிறீங்க, ஒரு நாள் இழைச்சிட்டேன்றீங்க. என்னை இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லுங்கள், ரெடியாக இருங்க. உங்களால் எனக்கு டெய்லியும் என்னது எப்பா சாமி நான் பொறுப்பு கிடையாது சாமி ஆளை விட்டுடா. எப்பா நான் போடுற ஒரு மணி நேரம் லைவை போட்டுட்டு நான் போய் தூங்குவேன். நீங்கள் சும்மா நான் தான் என்னையே தூண்டி விட்டு வேலையை பார்த்துடாதீங்க சாமிங்களா. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் சாமானுங்களுக்கு ஒரு கும்பிடு. அழகே காமிங்களா. ரொம்ப குண்டாயிட்டீங்க போங்க. சரி விடுங்க, குறைச்சிடலாம் எப்படியாவது. நான் தோசை சாம்பார், சிவபுரம் வந்து இட்லி தேங்காய் சட்னி, மோனி வந்து சப்பாத்தி குருமா குழம்பு, பாப்ஸு கீ தோசை. பாப்ஸு கீ தோசையே தானே? ஆமாம் செல்லம், நான் மதியம் சோறு சாப்பிடல, தோசை தான் சாப்பிட்டேன். நைட்டுக்கும் தோசை தான் சாப்பிட்டேன். வீட்டில் சப்பாத்தி, ஆனால் நான் தோசை தான் சாப்பிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மெம்பர்ஷிப் எது ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் நான் ஜாயின் பண்ணுறேன். டைமண்ட் ஷோ எடுத்துக்கோங்க, வெரி ஹாட் அண்ட் கிளாமர், அதில் தான் சூப்பராக இருக்கும். டைமண்ட் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணுங்க. கோபுர டிபி தெரியுதுல, நம்ம சேனலோடைய டிப்பு லோகோ, அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் பட்டன் காமிக்கும், அந்த ஜாயினை தொடுங்க, மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடும். அதில் அப்படியே லேசாக ஒன்று நகர்த்தி பாருங்கள். டைமண்டுன்னு போட்டிருக்கோம் தலைப்பு, ஒரு தலைப்பு போட்டிருக்கோம், அதில் டைமண்டுன்னு போட்டிருக்கோம். அதை தொட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். நீங்கள் கொடுங்க அதை அடுத்தடுத்து. மேலே இருக்கிற லோகோ, 2வது ஜாயின், இது தொடுங்க, உங்களுக்கே தெரியும். ஏஞ்சல், பிசாசு. நான் சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் குழம்பு. ஆசையாக இருக்குது கேட்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு. ஆனால் நான் என் வீட்டில் செய்கிறது கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கத்திரிக்காய் அப்படி பட்டையாக சீவி சர்ப்பு விட்டால் மிளகாத்தூள் தடவி தோசைக்கல்ல மீன் மாதிரி வறுத்து எடுத்து சாப்பிடும், சூப்பராக இருக்கும். அது மட்டும்தான் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்.
செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை போட்டு ஜாயின் பண்ணுங்க காய்ஸ். நான் தோசை சாப்பிட்டேன். நேற்று வச்ச மட்டன் குழம்பு. நம்ம வீட்லேயும் அதே தான்டா, நேற்று வச்ச மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதா இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒர்க் இருந்ததுனால சுத்தமாக என்னால் வந்து மதியம் டைம் கிடச்ச நேரம் ரீல்ஸ் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அப்புறம் வந்தேன், அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டேன். இல்லைன்னா நான் பிரியாணி தான் பண்ணியிருப்பேன். அப்படியே கறி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நாளைக்கு வந்து பிரியாணி தான். ஏன்னா கறி அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மறுத்து போயிடும். லவ் யூடா. ஹாய் முருகையா. மேக் சொல்லுங்க மேக். லைட்டாக சாரி இறக்குங்க முருகா. காய்ஸ் சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி சில குட்டீஸ், நம்ம சேனலை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹைலைட்டில் போடலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஹைலைட்டில் போட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரே இறைச்சல் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. அப்பப்பப்பப்பப்பப்பா. பிரியாணி ஒரு பார்சல் கண்டிப்பாங்க. நான் செய்கிற பிரியாணி முதல்ல உங்கள் கண்ணில் காமிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேனே, தெரியுமா? உங்ககிட்ட காட்டாமல் நான் என்றைக்குங்க சாப்பிட்ருக்கேன்? அது தோசையாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, பிரியாணி மட்டன் எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறது அனைத்துமே உங்ககிட்ட பரிமாறிட்டுது அப்புறம்தான் நான் அந்த சாப்பாடை வாயிலே வைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு உங்கள் வச்சு ஃபோட்டோவை வச்சு ட்ராயிங் பண்ண ட்ரை பண்ணேன், பட் நல்லா இல்லை. முட்டை பரோட்டா. சரி ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம சேனல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப்பில் நான் கேட்குறேன், ஃபேக் ஐடி கேட்கல, யூடியூப்பில் ஒரிஜினலை மட்டும் நான் கேட்குறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. முத்தா எத்துங்கா. சூப்பர் ராம். ஹாய் ராம். சதீஷ் தமிழ் மணி லைக் யுவர் சேனல். தேங்க்யூ மணி. கௌதம் ஹாய் கௌதம். கோபி ஹாய் கோபி. சில்வர் ஜாயின் பண்ணால் குளிக்காமல் வருவாங்க, டைமண்ட் ஜாயின் பண்ணால் குளிச்சுட்டு வருவாங்க, பர்சனல் ஜாயின் பண்ணால் ரெண்டுக்கு நடுவில் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சவெல்லாம் பிஸ்தாடா ட்ரீம். புரிஞ்சவெல்லாம் பிஸ்தா, புரியாதவெல்லாம் பிஸ்தாவுடைய மூடி குப்பைக்கு போயிடும். உங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்க. SIRRPII 92 டைப் பண்ணணும். நீங்கள் வெறும் SIRIPலாம் போட்டிங்கன்னா எக்கச்சக்க ஃபேக் ஐடி இருக்குது. ஆனால் சொல்கிறேன் கைஸ், ஃபேக் ஐடியில் மாட்டினுங்க ட்ரௌசர் என்ன கோமணம் கூட மிஞ்சாது. அப்புறம் மணியே மணியின் ஒளியே அப்படின்னு அப்படியே காற்றுல பறந்து போயிடும் உங்கள் மணி. அப்புறம் எங்கோ மனம் பறக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நிலைமை. டைமண்டில் என்ன சூப்பராக இருக்கும். என்னன்னு கேட்காம ஜாயின் பண்ணி பார்த்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைமண்ட் ஆன் பண்ணிடுவேன். இன்னும் 20 மினிட் தான் இருக்கு. முருகா. சஞ்சய் சூப்பர் சாரி. தேங்க்யூ தங்கம், தேங்க்யூ. மலர்களே சாங்கை மட்டும் கேட்காதுங்க, வியூஸ் டவுன் ஆகிடும். ஒரு ரவுண்ட் போயிட்டு. ஓகே ஷங்கு. போயிட்டோம். ஹே எங்கே இருக்க? ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே. எனக்கு தைரியம். அடுத்த லைன் பாடி பாரு. வாடா பாட மாட்டேன். ஏன் மணி மேக் உங்கள் மணி ஸ்ட்ராங்கா? அதையும் நாங்கள் பார்த்துறோம். அடிக்கிற அடி புயல் மாதிரி வீசுச்சுன்னு வச்சுக்கேன், எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியாதுடா லோலாக்கு மணி. நான் உங்கள் மாஸ்காக இருக்க மாஸ்கா இருக்கும். கொஞ்சம் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாஸ்க் என்னாலே போட்டுட்டு இருக்க முடியாது. உங்கள் செயின் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. ஸ்ரீ தெரியும் போங்க பாருங்க, நல்லா தெரியும். வெளியே எடுத்து போட்டுறேன். கமெண்ட்ஸை படிக்கவே சொல்லுங்க குபேந்திரா. உங்கள் வீட்டில் டவுட்டு பட மாட்டாங்களா? டவுட்டு படுறதுக்கு இங்கே என்ன கள்ள கடத்தலாம் பண்ணுறோம்? டவுட் வேற படுறதுக்கு நாங்கள் என்ன இங்கே திருட்டு வேலையாக பண்ணுறோம்? இங்கேயும் அங்கேயும் கொள்ளையடிச்சிட்டு நாங்கள் என்ன பார்க்குறோம், பிரிக்கிறோம். ஐயோ இருக்கிற சளி உள்ள. ஏய்
நேரத்தில் எப்படி கோல்டு செயினா டைம் கோல்டு செயினா இரு ஐயோ போயிடுச்சு, மறுபடியும் போடுறா சாமி அந்த கமெண்ட்ஸை. அண்ணி நான் உங்களது உள்ளாடையாக இருக்க ஆசையா, இன்னைக்கு தான் இழுத்து பிடிச்சி ஊக்கு குத்தி போட்டேன் பெல்ட் அறுத்துக்குச்சுன்னு. அதுவே நான் ரீல்ஸ் ஆடும்போது ஐயோ பிச்சுக்குமா, உள்ள சளி உள்ள மாசத்துல தான் இருக்கு, அது எதுக்கு உனக்கு, அவன் எதையோ பண்றான், உனக்கு ஏண்டா, உனக்கு வேணா சொல்லு, தலை நிறைய தூக்கி போடுறதுக்காக வச்சிருக்கேன், அது வேணா தரேன் உனக்கு. செயின் மட்டும்தான் வெளியே எடுத்து போடுவியா? நீங்கள் கொலை தான் அடிக்கிங்க, ஆனால் காசு இல்லை எங்கள் மனசு. ஓ, கொள்ளை தான் அடிக்கிறீங்க ஆனால் காசு இல்லை எங்கள் மனசு. நியூ யூனிக் லுக் வீடியோ சூப்பர்டா, சூப்பர் சேட்டை பண்ணனா இன்றைக்கி அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்த்தேன். தேங்க்யூ எஸ்ஜி, தேங்க்யூ எஸ்ஜி. எப்போ லாஸ்ட்டாக பாஸ் டைமண்டில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அதை பற்றி ஷேர் பண்ணலாம். லைவ் ஓட விட்ட கிழக்கால ஒருத்தரை, மேற்கால ஒருத்தரை, வடக்கால ஒருத்தரை, தெற்கால ஒருத்தரை, எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க அனுப்புகிறா. யார லைவ் ஓட விட்டா? ஓ சக்கரை போய் பார்த்துட்டு வரட்டு பாரு, அதுக்காக இருக்கும். நான் பொறுப்பில்லை சாமி, நான் பொறுப்பில்லை. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். உங்களுடைய தனிமையில் இல்லை, உங்களுடைய துன்பகம் இல்லை, துன்பத்தை, உங்கள் துன்பத்தை போக்கக்கூடிய ஒரே சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா சிற்பி நைட்டு டெக்ரேவிஸ் யூடியூப்பில் மட்டும்தான். சரியா? இதை விட்டு வேறு எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் கக்கி செத்து போயிடுவானோ. இப்போ தான் ஜோசியக்கார் சொன்னார், லைவை விட்டு எவன் ஒருத்தன் வெளியே போகிறானோ அவன் ரத்தம் கக்கி செத்து போயிடுவான், உயிர் மிச்சம் அப்படின்னா என் லைவ்லேயே உட்காருங்க, என் சேனல்லே இருங்க. ஹே தீபாக்கு, ஹவு டு ஜாயின் மேம்? மேலே இருக்கிற லோகோவை கிளிக் பண்ணுங்கள், கோபுர லோகோவை, நம்ம சேனலோடைய டிபிஆர் தொட்டிங்கனாக்கா ஜாயின் பட்டன் வரும். ரைட் சொன்னீங்க. அம்சவல்லி, ஏஎம் செல்வா ஹாய், கே வினோ ஹாய், ஃபீனிக்ஸ் சேனல் என்ன ஆச்சுக்கா? அதே சேனல் தாங்க, இது ஒன்றும் ஆகலைங்க, நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 10 மந்த் ஆகுது. அண்ணி உங்களுக்கு தலைமுடி அதிகமாக வளர்ந்து விட்டது, அப்புறம் அது கூட. ஆமாம் வாசு, ஆமாம் பாப்ஸ், கட்டிலேருந்து குதித்து டான்ஸ் செய்ய, அது கட்டிலேருந்துலாம் குதிக்க கிடையாது, நின்ற இடத்துலையும் ஜம்ப் பண்ணேன். கட்டில் எவ்வளோ ஹைட்டு, இங்கேருந்து என்னால் குதிக்க முடியுமா அவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். நான் நின்ற இடத்துல இருந்தே ஒரு காலை இப்படி வச்சு இப்படி மேலே ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, இப்போ டான்ஸ் எல்லாம் பண்ண வரும்போது ஒரு கெத்துக்கு இப்படி நின்ற இடத்துல இப்படின்னு பண்ணுவோம் தெரியுமா, அவ்வளோதான். அதை தான் நான் பண்ணேன். அதை பண்ண கொஞ்சம் ஹைட்டாக பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன பிள்ளையில் எவ்வளோ ஜம்ப் பண்ணியிருப்போம், எவ்வளோ குதிச்சிருப்போனாலும் ஓட்டப்பந்தயத்தில் ப்ரைஸ் எத்தனை வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்னை நான் அப்படி இருந்த ஒரு ஆள். மரம் ஏறுவேன், சின்ன பிள்ளையிலே மரம் ஏறுவேன், ஒரு மரத்தை கூட விட மாட்டேன், பார்க்குற மரமெல்லாம் ஏறுவேன். என்ன நான் வந்து ஸ்ட்ரைட்டாகிற மரம் மட்டும் தான் எனக்கு ஏற வராது, வழுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கிளலாக இருந்துச்சா தைரியமாக மேலே ஏறிடுவேன், மரம் ஏறுவேன், நல்லா குதிப்பேன், ஜம்ப் பண்ணுவேன், நிறைய போட்டியில் கலந்துக்குவேன், நிறைய ஜெயிப்பேன் நான். அப்புறம் வந்து சின்ன பிள்ளையில நல்லா டான்ஸ் ஆடுவேன். அப்புறம் நான் சின்ன பிள்ளையில டியூஷன் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நிறையா டேலண்டெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே புதஞ்சி போச்சு. அது வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு யாரும் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போது புழுங்குது. அன்னை இரவு வணக்கம். வாசு ஹாய். கயல் ஹாய் கயல், நீங்கள் நல்லா வருவீங்க. தேங்க்யூ கயல், தேங்க்யூ. பி கேர்ஃபுல். ஜம்ப்பு கண்டிப்பாக, ஆனால் அதை நான் நின்ற இடத்துலேருந்து தான் ஜம்ப் பண்ணேன், மேலேருந்துலாம் குதிக்கல, அதுக்கே எனக்கு வலிக்குது அந்த இடத்துல. சிற்பி 90 டிகிரி. இபி பவர் ஹாய்ங்க. அழகி, எப்போனா உங்கள் கஷ்டம் தாங்க, இப்போதைக்கு முடியாது. 3 மலன் 2 ஹிந்தி 10 தமிழ். உங்கள் அக்கா அழகி 2 ஃபெயில் வேறு சொல்லு ஒன்றும் இல்லை. ஓகேடா என் தங்க ஷாங்கோ, தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ செல்லம். இவங்க ஓடுனா பிடிக்கவே முடியாது, அதனால தான் ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க. கரெக்டு தான். ஜம்ப்பு திரும்ப பண்ணி காமிக்கணும். வேண்டாம், நாளைக்கு லைவில் வேணால் ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன்.
ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 9 க்ரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். நான் உங்களுக்கு டைமண்ட் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண தெரியலன்னா சொல்லித்தரேன் இருங்க கைஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. லைக் போடாதவங்க இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணாலே லைக் வந்துடுங்க. அடுத்தது ஜாயின் பண்ண தெரியலன்னா மேலே இருந்து லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி தொடுங்க. தொட்டதும் பாருங்கள் இங்கே ஜாயின்னு சொல்லி கேட்குது. அந்த ஜாயினை இப்படி தொடுங்க. தொட்டதும் மெம்பர்ஷிப்பு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்ததும் சில்வர் இருக்குது, செகண்ட் வந்தால் பிளாட்டினம், தேர்டு வந்தால் கோல்டு, ஃபோர்த் வந்து டைமண்ட். இப்போ நான் டைமண்ட் மெம்பர்ஷிப்பு தான் வரப்போகிறேன். ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணால் டக்குன்னு இன்னும் 18 நிமிஷம் தான் இருக்குது நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணால் வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம். இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள், யாரையும் கம்பல்லாம் பண்ண கிடையாது. கரெக்டாக தான் சொல்கிறியா? ஆல் பட்டனை கிளிக் தான் பண்ணணுமா? நீ வேறு மாதிரி சொல்லுவியே. ஆல் பட்டனை போடுங்க. சில்வர் கோல்டு டைமண்டை வந்து வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடுக்கிற லெவலில் தான் டிஃப்ரெண்ட்டே இருக்குது. நீங்கள் கம்மியான லெவலில் எடுத்தீங்கன்னா கம்மியான ஹார்ட்டு, கொஞ்சம் கூடுதலாக எடுத்தீங்கன்னா கூடுதலோட ஹார்ட்டு. இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. லெவலுக்கு லெவல் ஹார்ட் மாறும். சிற்பி 922 வருவேன் ஸ்ட்ரீம் வருவேன். உங்களை தான் போடுங்க. அப்படியா ஜே சிற்பி 922 வருவீங்க. அட்டென்ஷன் வியூவர்ஸ், சிற்பி 922 க்ரீன் வேஸ் அதிகாரப்பூர்வமாக யூடியூபில் மட்டுமே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுவுமே கிடையாது. அஃபிஷியல் அக்கௌண்ட்டும் இல்லை. வெரிஃபைடு யூடியூப் சேனலை மட்டும் பின்தொடருங்க. தேங்க்யூ ஷங்கு. அம்மா சின்ன வயசில் அவளை எஃபெக்ட் போடுவோம், ஒரு தட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து அவளை ஏமாற்றி. ஆமாம் தலை, நான் அவ்வளோ ஓட்டம் ஓடுவேண்டா. ஒரே ஒரு பேஷனை சின்னோண்டு பேஷன் ஒரு கிண்ணத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா அதை என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்தா நீ வாங்கிட்டு வந்த கிண்ணத்தில் நீயே சோற தின்னுன்னு எனக்கு அதை போட்டு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போடுவோம். அப்படிலாம் ஓடுறதுக்கு ஒரு கிண்ணம் தான். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. பசங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இப்படி எழுதுனாக்கா உடனே சர்டிஃபிகேட்டு. நம்மலாம் வந்து அவ்வளோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்துருக்கேன், நீ சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக, அதாவது ஒருத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தனா அது அப்படியே எழுதுவேன். உன்னோடதுன்னா உன்னோடது மாதிரி எழுதுவேன். இப்போ ட்ரீம் எழுதுறாருன்னா ட்ரீம் மாதிரி எழுதுவேன். யார் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் நிறைய பேருக்கு இப்படி தான் ஹோம்ஒர்க்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். என் பையனோட பாதி நான் தான் எழுதுவேன்னு. அவனது மாதிரியே நான் எழுதுவேன். நான் முக்கால்வாசி அது கொடுப்பாங்க ஒரு 10 பேஜ் வரைக்கும். அவர் 2 பேஜுக்கு 2 மணி நேரம் நான் இப்போ பட்டுன்னு பார்த்து எழுதி கொடுத்துருவேன். ஆனால் சேம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே நான் பார்த்து காப்பி அடிப்பேன். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் யாரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோன்னா அது அப்படியே எனக்கு வரும். நீ டோட்டல் சூப்பர். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. இப்போலாம் ரொம்ப கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாயா? எம்மாடி தக்கிட்ட டான்ஸு வேறு லெவல்லாம். தேங்க்யூ மனோ. டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். சாரி அழகா எடி. ஓகே, அழகாக தாங்க இருக்குது. இதுக்கு மேலே அழகானாக்கா ஏதாவது கம்பளி எடுத்து தான் சுற்றிக்கிட்டு உக்காரணுண்டா நாயே. அப்புறம் வந்து பாப்ஸு சிக்னேச்சர் போட 5 வரை நல்லது.